கான்ஃபிடென்ட்டா இருக்கிறோம்னு நெனைக்கிறோம். ஆனா, நம்ம கான்ஃபிடென்ட்டா இருக்கோமான்னே நமக்கே தெரியல இல்லையா? ஸோ, கான்ஃபிடென்ட்டா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்டின்னா, இப்போ பாருங்க நம்ம வந்து டெய்லி பிரஷ் பண்றோம். அதுக்கப்புறம் டெய்லி குளிக்கிறது, நம்ம பைக் ஓட்டுறது, கார் ஓட்டுறது, ஆஃபீஸ்க்கு போறது, இதெல்லாம் பாருங்க நம்ம கான்ஃபிடென்ட்டா பண்றோம். ஏன் தெரியுமா? அது டெய்லி பேசிஸ்ல ரிப்பீட்டடா பண்றதுனால தான் நம்மளால கான்ஃபிடென்ட்டா பண்ண முடியுது. ஆனா, சில விஷயங்கள் வந்துட்டு நம்ம கான்ஃபிடென்ட்டா பண்ணவே முடியறதில்ல. ஏன்னா, நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு வந்து நம்ம என்ன அலார்ம் குடுக்குறோம்னா, இது நம்மளால பண்ண முடியாது. இது நம்ம நாளைக்கு பண்ணிக்கலாம். இது நம்ம அப்புறம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ப்ரொக்ராஸ்டினேட் பண்றதுனால தான் ஆட்டோமேட்டிக்கலி மைண்ட் என்ன ஆகுதுன்னா, கான்ஃபிடென்ட் லெவல் குறையுது. ஃபியர் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிடுது. ஸோ, நம்மளுடைய செல்ஃப் எஸ்டீம் வந்துட்டு எப்பவுமே ஹைல வந்து வச்சுக்கணும். ஸோ, கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகணும்னா, மேஜர் ரோல் என்னன்னா, ஒரு விஷயத்த ரிப்பீட்டடா பண்ணணும். ஆக்ஷன்குள்ள கொண்டு போகணும். கன்சிஸ்டன்சி இருக்கணும். அவங்களால மட்டும் தான் கான்ஃபிடென்ட்டா இருக்க முடியும். இதே மாதிரி நெறைய வீடியோஸ் நீங்க பார்க்கறதுக்கு மறக்காம என்ன ஃபாலோ பண்ணுங்க.